ஒன்றும் இல்லை சார், இது ஒரு நல்ல பள்ளி, சிறந்த பள்ளி, ஏழைகளுக்கான ஒரு பள்ளி, குறிப்பாக ஏழை மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய பள்ளி, எந்த ஒரு அரசு திட்டம்னாலும் அதை உடனே முன்னெடுத்து செய்யக்கூடிய பள்ளி, நிறைய கிளாஸஸ் போனதோ கொரோனாவில் ஆன்லைன் கிளாஸ் வரப்போ மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கிற நேரத்திலேயே நாங்கள் உடனடியாக அந்த வேலையை வந்து ஆரம்பித்து நடவடியாக அந்த வேலையை ஆரம்பித்து மிக சிறப்பான முறையில் ஆன்லைன் வகுப்பு வந்துட்டு மதுரைக்கு வந்து அறிமுகப்படுத்தினோம். அதை பற்றிய செய்தியெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லலாம் சார், நாங்கள் மாணவர்களும் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி மதிய உணவு மாணவர்கள் நல்லா கிடைக்கும் சொல்லி நிறைய உணவுகள் வந்து நிறைய மாற்றம் வந்து நிறைய ஸ்பான்சர்லாம் கொண்டு வந்து மதிய உணவுகளை கொடுத்துருக்கோம். அது மாதிரி கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஒலிம்பிக் பிளேயரோட டைப் பண்ணி நான் நிறைய கேம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் டெவலப் பண்ணி நம்ம டேவிட்சன் சார் வந்து தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. எல்லாம் சிறப்பாக பண்ணணும்னு அந்த ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த முதல் கொரோனா அலை வந்து ஆரம்பிச்சது. அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் குறையவில்லை. இன்னும் நமக்கு ப்ரேயர் நடத்தக்கூடாது, இந்த பிடி கேம்ஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையெல்லாம் இருக்குது. அதனால் அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக பண்ண முடியல. ஆனால் நிறைய வேலைகளை செய்யணும். ஒரு மதுரையில் வந்து ஒரு முன்மாதிரி பள்ளியாக வந்து அமையணும். மதுரை வடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சிறந்த பள்ளி. எந்த பள்ளினா அல்லமேல் மேல்நிலை பள்ளியாக சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு சில நிதி ஆதாரம் வந்து குறைவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து எங்களுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும். அதனால் பதிவுக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர்கள் 2 பேருக்கு எங்களது பள்ளியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, தமிழ்குமரன் சார் சொன்னார் வைர விழா வர்றது, அப்புறம் அப்தாரி சார் பண்ண சொன்னார், நானும் வந்து சொன்னேன், அல்கா சார் கூட வந்தார். எல்லாருமே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், ஒரு ஆர்ட்ஸ் வைக்கிறது நினைச்சிருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸில் எந்த கேட்டில் அந்த கேட்டில் வந்து நீங்கள் அந்த ஆர்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணீங்க, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது வந்து எங்களுக்கு நீங்கள் பண்ணலை, ஒரு கல்வி நிறுவனத்துக்கு பண்ணுறீங்க, ஒரு ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு பண்ணுறீங்க. வருங்காலத்தில் இறைவன் அதை கொண்டு உங்களுடைய புகழை வந்து இன்னும் பல வகையில் வந்து பரவுவதற்கு எல்லாம் அந்த இறைவன் உதவி செய்ய கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. வசனம்.